இப்ப நாக சதுர்த்தி. இந்த நாக சதுர்த்தி என்ன அப்படின்னா, நாகங்களுக்கான ஒரு வழிபாடாகவே இதை எடுத்துக்கலாம். இந்த சதுர்த்தி திதியும் ஆடி மாசத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாக சதுர்த்தி இந்த வாட்டி என்னன்னா பூர நட்சத்திரத்தில் நமக்கு வருகிறது. ஸோ இந்த பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை வருகிறது. பொதுவா திங்கட்கிழமை வரக்கூடிய யமகண்டம் ஒரு சிறப்பான யமகண்டமாக சொல்லுவாங்க. அப்ப இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய யமகண்டம் எப்பன்னா 10 to நமக்கு 11 அந்த டைம்ல நமக்கு யமகண்டம் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணா, ஆற்றங்கரையில் உள்ள விநாயகர் அரச மரத்தடி விநாயகரை நம்ம வழிபடணும். இந்த ஆற்றங்கரைக்கு அருகாமையில் உள்ள அரச மரத்தடி விநாயகர், அவருக்கு பக்கத்துல நாகப்பிரதிஷ்டை, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த விநாயகருக்கு நம்ம திங்கட்கிழமை யமகண்ட நேரம் அன்னைக்குதான் நமக்கு நாக சதுர்த்தி வருது. ஸோ அந்த டைம்ல போய் நம்ம என்ன பண்ணா, அந்த விநாயகர் அதே மாதிரி இந்த சர்ப குறியீடு இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், பாலபிஷேகம் நம்ம கைகளாலே தாராளமாக பண்ணலாம். பாலபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம், இந்த குங்குமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பவள நிற குங்குமமா இருக்கணும். ஏன் குறிப்பா பவள நிற குங்குமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆடி மாதம் கடக மாதம் அதில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய இந்த பவள நிற குங்குமம். ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைகிறது தான் நமக்கு என்னன்னா இந்த பவள நிற குங்குமம். நம்ம வினைகள் எல்லாம் நீங்கக்கூடியதுதான் ஆயில்ய நட்சத்திரம். ஏன்னா செவ்வாய் தான் நம்ம செய்யக்கூடிய வினை. அப்ப அந்த வினையெல்லாம் நீச்சம் அடையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது ஆடி மாதம். அப்ப அந்த மாதத்தில் நம்ம இந்த பவள நிற குங்குமத்தை அந்த விநாயகருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சர்ப்ப குறியீடு. பொதுவான ஆற்றங்கரை விநாயகரை வழிபடுவதை விட புற்றோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகர், இந்த அரச மரத்தோடு. ஏன் குறிப்பா இந்த அரச மரத்து விநாயகர், ஏன் இந்த புற்று அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த அரச மரம் அப்படிங்கிறது குரு சூரியன் இணைவே குறிக்கக்கூடியது. ஏன்னா குரு அந்த நவகிரகத்துல குருக்குரிய மரம் தான் அரச மரம். அந்த அரச மரம் சூரிய கதிரையும் குரு கதிர்வையும் அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் மட்டுமே நமக்கு புத்திர பேரு உண்டாகும். ஏன்னா குரு தான் உயிர்காரகன், சூரியன் அப்படிங்கிறது என்னன்னா ஆத்மகாரகன். அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தையை குறிக்கக்கூடியது சூரிய பகவான் தான். அப்ப இந்த சூரிய பகவான் சரியில்லைனா தான் ஒரு வீட்டுல ஆண் மகன்கள் வம்சம் சரியில்லாம இருக்கும், வம்சம் விருத்தி அடையாம இருக்கும். அப்போ ஒரு வீட்டுல பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கு, அதே மாதிரி எனக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த சூரியன் தான் அந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த அரச மரம் சூரியனையும் குருவையும், அதே குருனா உயிர், ஒரு குழந்தை, அதாவது குழந்தையை உருவாக்கக்கூடியது தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த அரச மரம். ஸோ அரச மரத்தை இருக்கக்கூடிய விநாயகரை இந்த யமகண்ட நேரத்துல நம்ம பாலூற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அவரை 9 முறை சுற்றி வழிபடும் போது சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக அந்த அரச மரத்தடி விநாயகர் நமக்கு அருள்வார். குறிப்பாக புற்று இருக்கும், அந்த புற்றுக்கும் பால் தெளிக்க வேண்டும்.